Hello dudes. Dr. Suresh Sitaraman, கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ தேர்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்புட்டாக இருக்கும். ஒரு பெஸ்ட் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது சார்? நீங்கள் அடிக்கடி இந்த காலேஜ் பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, இந்த காலேஜில் உண்மையிலே அப்படி இருக்கா? நிறைய பேர் டவுட் கேட்டிங்க. அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் டாக்குமெண்டல் ப்ரூஃபாகவே தர்றேன். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கேம்பஸில் நீங்கள் நேரில் போகும்போது கட்டாயமாக வெரிஃபை பண்ணுங்கள். 100% அப்படியே மேட்ச் ஆகும். ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரு ஜென்யூனான அனாலிசிஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம். நல்ல கல்லூரிகள் உண்மையிலே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். கல்லூரிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெஸ்ட் கல்லூரிகள்ங்கிறத 200 கல்லூரிகள் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் ரவுண்ட் 3ல் தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெஸ்ட் கல்லூரிகளோட லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அதை வெரிஃபை பண்ணிக்கங்க. அந்த வெரிஃபிகேஷனில் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கேம்பஸ் கோயம்புத்தூரில் உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங்கும் சரி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டுக்கான இன்ஜினியரிங்கும் சரி ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட், ஒரு ஃபீஸிபிளான ஃபீஸில் கம்ஃபர்டபுளான லைஃப், கம்ஃபர்டபுளான கிளைமேட்டில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கிடைக்கும் பார்க்கலாம். டிஎன்ஏ கோட் 2769 அப்படிங்கிறது ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜெகநாத் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்னால இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கேம்பஸை பொறுத்தவரை உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, பாலிடெக்னிக் கேம்பஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங்கில் கோர் இவங்க ராக் தாங்க தட்டி கிளப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் பொறுத்தவரை கோர் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ராக்கிங். இவங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய அப்ராட் பிளேஸ்மெண்ட்ஸ், குறிப்பாக மெக்கானிக்கல், பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஈவன் ட்ரிபிள்இலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் போய் பிளேஸ் ஆகிருக்காங்க. க்ரோர் கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை விட்னஸ் பண்ணுறோம். ஒரு சேலரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ராட் சேலரியாக இருக்கிறதுனால இவங்க சேலரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா அப்படிங்கிறத வாங்குறாங்க. மினிமம் சேலரி அப்படிங்கிறது ஒரு 30,000 ரூபா கேரண்டியான சேலரியாக கிடைக்குது. அதே சமயத்தில் சாஃப்ட்வேர் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர்லையும் இவங்க நிறைய இன்னைக்கு புது புது விஷயங்கள் எடுத்துகிட்டு வராங்க. சிடிஎஸ் உடைய சிஇஓ கலிஃபோர்னியாவிலேருந்து டைரெக்டாக இந்த கேம்பஸ்க்கு கம்ப்ளீட்டாக பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான இன்புட்ஸ் கொடுத்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையுமே புது புது விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சூப்பராகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் என்ன சார் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா அப்படிங்கிறது உங்களுடைய ஹையஸ்ட் சேலரியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி ஆஃப் த கேம்பஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாயிலேருந்து மினிமம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் உங்களோட ஆவரேஜ் சேலரியாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் சேலரி வேணும், கண்டிப்பாக ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்க சொல்கிறத பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜாப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது போக இது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த டேட்டாஸை நீங்கள் அப்படியே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 3 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறது இந்த கேம்பஸில் இவங்களே ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10 ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜியில் 10 ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 8 வெபினார் செஷன்ஸ் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 10 இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. என்பிடிஎல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ், நம்ம ஸ்கில்லிங்கை டெவலப் பண்ணக்கூடிய கோர்ஸில் 20 என்பிடிஎல் கோர்சஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் 3 என்பிடிஎல் கோர்சஸில் ஸ்டார் ரேங்கிங் வாங்கியிருக்கிறாங்க. 5 டெக்னிக்கல் சிம்போசியம்ஸ் நடந்திருக்கு. IEEE கான்ஃபரன்சஸில் இண்டெக்ஸ்டு பேப்பர் 30 பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஸ்டாஃப் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. MOU இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கம்பெனிக்கு கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் 30 ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 65 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே நடந்த ஒர்க் ஷாப்ஸுக்கு, இங்கே நடந்த ஈவெண்ட்ஸுக்கான ப்ரூஃபை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இண்டஸ்ட்ரி லிங்க்டு லெபார்ட்டரி அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவதார் அப்படிங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டியில் ஒரு இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரி, சிஸ்கோ நெட்வொர்க்கிங்கில் ஒரு இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த இயர் இது எப்போ சார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2009 இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டெக் ஆஸ் ஆஃப் நவ் 180 ஸ்டூடெண்ட் படிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த கேம்பஸில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சொசைட்டி கூட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸோட பப்ளிகேஷன் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 66 பப்ளிகேஷன்ஸ் இந்த வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் அப்படிங்கிறது நல்லா கம்ஃபர்டபுளாக போகுதுங்கிறதுக்கான ஒரு இன்புட்டாக நம்ம பார்க்குறோம். FDP SDP இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணது, ஃபேக்கல்ட்டி அட்டன் பண்ணது ஆல்மோஸ்ட் 80 நம்பர்ஸ் இந்த வருஷத்துக்கு நடந்திருக்குது. ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 30 ஒர்க் ஷாப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒர்க் ஷாப்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுனாலையும் FD பட்டமில் என்ன சார் கிடைக்குன்னா கரண்ட் ட்ரெண்டிங் ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். PhD அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் PhD ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய இருக்காங்க. இந்த வருஷம் மட்டுமே 4 பேர் இந்த கேம்பஸ்க்கு PhD முடிச்சிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ், ஜோஹோ, அசென்சர், டாடா கன்சல்டன்சர், HCS இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் CSBS அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது 2020 தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. கரண்ட் இன்டேக் 90 ஸ்டூடெண்ட் படிக்கிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேப்பர் பப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 19 பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. NPTEL எலைட் அப்படிங்கக்கூடிய அந்த ரேங்கிங்கில் 5 ஸ்டூடெண்ட் இன்னைக்கு NPTEL எலெக்ட் வாங்கியிருக்காங்க.
20 ஃபேக்கல்டிஸ் வந்து FDP அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நாலேஜ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். புக் சாப்டர் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 5 புக் சாப்டர் பப்ளிகேஷன்ஸ் ஃபேக்கல்டிஸ் பண்ணியிருக்காங்க. 52 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் வந்து இந்த ஃபேக்கல்டிஸ் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது 5 பேட்டர்ன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்கல்டியோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு இன்புட். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அகைன் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, விவிடிஎன் டெக்னாலஜிஸ், டெலி இந்தியா, ஸ்கைலிங்ஸ் டெக்னாலஜி, டெக் மகேந்திரா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வந்து உங்களுக்கு இங்கே வந்து நேஷனல் லெவல் டெக்னிக்கல் சிம்போசியம்ஸ், நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து பேச வைக்கிறது. MOUs வந்து பார்த்தீங்கன்னா நிறைய MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சேலரி பேக்கேஜ், ஹையர் இன்கம் பேக்கேஜ் ஆஃப் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஹையர் பேக்கேஜாக அவங்க பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காம்டெக் அப்படிங்கிற 7 lakhsங்கிற ஒரு பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. 6 lakhsங்கிற பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. 6 lakhs அப்படிங்கிற பேக்கேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த CSBS டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு 10 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனால் நம்ம பார்க்குறோம். ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இந்த ஃபேக்கல்டி ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ், ஸ்ப்ரிங்கர் ஜேர்னலுடைய ஜேர்னலில் வந்து ஃபேக்கல்டி ரிவ்யூவராக இருக்காங்க, ஃபேக்கல்டி பப்ளிகேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரிசர்ச் ட்ரஸ்ட்டை கொடுக்கறதுனால புது விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 102 இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் பப்ளிகேஷன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 40 பேப்பர் பப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக கான்ஃபரன்ஸ்க்கு, ரிசர்ச்சுக்கு, பிளேஸ்மெண்ட்ஸுக்கு, அவங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ்டாப்ளிஷ் இயர் வந்தீங்கன்னா 2021 தான் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 180 இன்டேக் இந்த கேம்பஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா 35 பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஃபேக்கல்டிஸ் பண்ணியிருக்காங்க. NPTEL அப்படின்னு பார்க்கும்போது 6 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து எலைட் கேடரில் வந்து NPTEL கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்களோட அப்கிரேடேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற NPTEL கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா 100+ FDPs வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. PhD அப்படிங்க பார்க்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு PhD தான் ஆஸ் ஆஃப் நோ இருக்கிறாங்க. கன்சல்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்போது ஒரு கன்சல்டன்ட் ப்ராஜெக்டை ஃபேக்கல்ட்டி எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்போது இண்டஸ்ட்ரியல் கூட வந்து இவங்க சப்போர்ட் பண்ணும்போது இவங்களோட டேலண்ட் வந்து அந்த ஃபேக்கல்ட்டியோடைய அந்த நாலேஜ் எந்த அளவுக்கு ஷேர் ஆகுது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இங்கேயும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எடு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. TCS, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, விப்ரோ, அவுரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க தெரிய வருதுங்க. ஸோ இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100% ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறிப்பாக பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படி சப்ஜெக்ட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா எல்லாமே GPU எனேபிள்டு லெபார்டரிஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 9 lakhs அப்படிங்கிற ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ லோயஸ்ட் சேலரி அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 to 4 lakhs அப்படி லோயஸ்ட் பேக்கேஜ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பிட்ட பேரை முதற்கொண்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் இந்த இதில் பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பேர் கூட இங்கே இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 9 lakhs அப்படிங்கிறது சேலரியாகவும் 8 lakhs அப்படிங்கிற சேலரியாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எந்த கம்பெனியில் வாங்கியிருக்காங்க டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. சிம்போசியம்ஸ் பாயிண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் 10 பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. MOU சைன்டு 3 கம்பெனி கூட இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தை பற்றி டேட்டா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். MOU சைனிங் வந்து நடந்திருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ட் லெபார்டரிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸை பொறுத்த அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2014. இன்னும் சொல்ல போனால் ஃபுட் டெக்னாலஜி முதல் ஆரம்பிச்ச காலேஜ் இந்த காலேஜ் தான். இப்போ கரண்ட் இன்டெக் 60 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 78 பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி கம் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கேட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 190 ரேங்க்ல வந்து ஸ்டூடெண்ட் கேட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி FDP அட்டன் பார்த்துருக்காங்க. ஃபேக்கல்ட்டி வந்து 50 FDPs மேலே அட்டன் பண்ணியிருக்காங்க. புக் சார்ட்டர் பப்ளிகேஷன்ஸ் இருக்குதுங்க. 3 ஃபேக்கல்டிஸ் PhD முடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா QMax, A2B, பார்லே, ஆக்ரோ, ஹட்சன், April 3 ஃப்ரூட்ஸ், மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற கம்பெனிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்சிஸ்டன்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அதை பார்க்குறோம். டெக்னிக்கல் சிம்போசியம் 10 டெக்னிக்கல் சிம்போசியம் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்சஸ் வந்து 50 பப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல 90 பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ MOU அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பெனி கூட 3 கம்பெனி கூட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்லே கம்பெனி கூட, ஹட்சன் கூட, HITC கூட, April 3 RD ஃப்ரூட்ஸ் கூட வந்து இவங்க வந்து உங்களுக்கு
எம்ஓயு சைனிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 80% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறத சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து 100% இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. 357 ஈவெண்ட் இது வரைக்கும் இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பஸ்குள்ளவே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. குறிப்பாக மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. பிஸ்கட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 lakhs per annum அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக வந்து ஹிட் ஆகிருக்குது. ஸோ 75 lakhs per annum அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் சேலரியை ஹிட் ஆயிருக்கு. 50 lakhs per annum அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா QMax TPSL வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ சேலரி வந்து ஃபுட் டெக்னாலஜி கிடைக்குமானா எஸ், ஃபுட் டெக்னாலஜி இவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இவங்களாம் இவங்களோட அலுமினிஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க, இவ்வளோ பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக நான் பக்கா லெபார்ட்டரி ஒரு டிபார்ட்மெண்ட். தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நேர்லையும் போய் பாருங்க. சார் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் போயிருக்காங்களா, ஹையர் ஸ்டடிஸ் போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்வீடனில் போய் படிச்சுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி MS டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அயர்லாண்டில் போய் வந்து அஞ்சனா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அனாமிகா விஜயன் அப்படிங்கிறவங்க MS கட்டன் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கிறாங்க. ஸோ கொலம்பியா, இங்கிலாந்து இந்த மாதிரி இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ராடில் போய் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்ம விட்னஸும் நம்ம பண்ணோம். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸும் அங்கே இருக்குது. தாராளமாக இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்துல தான் இந்த பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. 2020 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 60 இன்டேக் உள்ளது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் கெமிக்கல் காம்பினேஷன் உள்ள ஒரு பெக்யூலரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்கோப் இருக்குது, இந்த காலேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ், புக்கு, பேட்டன்ட் எல்லாமே 47 பப்ளிகேஷன்ஸ் ஃபேக்கல்டிஸ் பண்ணியிருக்காங்க. NPTEL கோர்சஸ் வந்து 5 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 36 FDP STPs வந்து ஃபேக்கல்டிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல 5 கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸ் ஃபேக்கல்டி பண்ணியிருக்காங்க. 4 ஃபேக்கல்டி இதில் PhD முடிச்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கெல்லாம் சார் இவங்க பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னா பயோகானில் பிளேஸ் ஆயிருக்காங்க, சிப்லாவில் பிளேஸ் ஆயிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோரோ ஹெல்த் அப்படிங்கிற பிளேஸ் ஆயிருக்காங்க, ADP GPSல பிளேஸ் ஆயிருக்காங்க, பயோ சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு இதில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் நடக்கிறதான கட்டாயம் நடக்குதுங்க சார். சரி, ஓகே, இது மட்டும் தானே இவங்க என்னென்னலாம் இது கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அப்ராட்லேருந்து வந்து டிஃப்ரெண்ட், ஏன்னா பயோடெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு அப்ராடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலேருந்து வந்து ஒரு பென் குர்கன் யூனிவர்சிட்டி இஸ்ரேலேருந்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி யுனைடெட்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. பயோகான் பயாலஜி பெங்களூர் கம்பெனிலேருந்து வந்து எக்ஸ்பர்ட் டாக் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் கேன்சர் சென்டர் திருவனந்தபுரத்துலேருந்து எக்ஸ்பர்ட் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ICAR சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் காட்டன் ரிசர்ச் கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸ்பர்ட் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட் டாக்ஸ் கொடுக்கறதுனால டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் டெக்னிக்கல் சிம்போசியம் அட்டனன்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 டெக்னிக்கல் சிம்போசியம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் பப்ளிகேஷன்ஸில் 25 பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கும்போது 32 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க ஆஸ் ஆஃப் நோ இந்த வருஷத்துக்கான ஸ்டூடெண்ட்ஸில். MOU சைனிங் அப்படிங்கும்போது 4 கம்பெனிஸ் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், கேன்சர் அவேர்னஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும். தாராளமாக இந்த கேம்பஸ் உங்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு இன்புட்டை கொடுக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இது ஒரு டிஃப்ரெண்டான இன்ஜினியரிங். இது வந்து நிறைய இடத்துல வந்து எங்கே போனாலுமே CSE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் சில இடத்துல தான் பார்க்க முடியும். ஏன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து லேப்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்ண வச்சு, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் சேலரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த காலேஜை பற்றி பேசணும்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்ம இது இவ்வளோ சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே வந்து 1 கோடி ரூபாய் சம்பளத்தில் ஸ்லம்பக்கர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அலுமினிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 75 LPAல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75 லட்சம் ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 50 லட்சம், 20 லட்சம், 20 லட்சம், 14 லட்சம். ஸோ லேக்ஸில் வந்து சேலரி வாங்கக்கூடிய ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட்டு. நிறைய பேர் வந்து அப்ராடில் போய் இருக்கிறதுனால சேலரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹையர் சேலரிஸ் வாங்குறாங்க. சார் இந்தியாவில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 60,000 வரைக்கும் இந்தியாவிலேயே சேலரி வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா டார்கோஸ், செரோஸ், டெக் மஹிந்திரா, கஸ்டோபல், லைட்ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வராங்க. நிறைய பேர் அப்ராடுக்கும் போகிறாங்க. ஸோ ரேங்க் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கன்சிஸ்டன்ட்டாக நல்ல ரேங்க் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சிம்போசியம் பார்ட்டிசிபேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் டீடைல்ஸ், MOU சைனிங் இதெல்லாமே ஆக்டிவாக நடந்துட்டு இருக்குது. ஸோ MOU எங்கெல்லாம் சைன் பண்ணுங்கன்னா பெட்ரோகேங் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற கூட MOU சைனிங் இருக்குது. அதே மாதிரி இந்த பைப் இன்டர்ஸ் கோழிக்கோட கூட சைனிங் இருக்குது. சிப்பட் பாலக்காடு கூட ஒரு MOU சைனிங் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் கெம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் கூட வந்து MOU சைனிங் இருக்குது.
ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் ப்ளஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டிவ் லேர்னிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஃபேக்கல்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்கல்ட்டிஸ் பிஹெச்டி முடிச்சவங்க இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை 4 பேர் பிஹெச்டி முடிச்சவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேக்கல்ட்டி சேர்ந்து 67 பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட் ஸ்கோர் வந்து ஒரு கேட் ஸ்கோர் வந்திருக்கு. கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 11 லட்சம் ரூபாய் கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஏஐசிடி பேஸ்ட் வந்து எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபேக்கல்ட்டி கம் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. ஃப்ளோரிடாவில் போய் விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்முருகன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனாவில் போய் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கிறாருங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே படிக்கிற அலுமினிஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வெவ்வேறு கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பெட்ரோ கெமிக்கல், முன்னாடி பார்த்தது பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2011 காலேஜ் ஆரம்பித்த இன்செப்ஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான லேப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறது உண்மையிலே நல்லா இருக்கும். கரண்ட் இன்டேக் பார்த்தீங்கன்னா 60 பேர் இன்டேக். பப்ளிகேஷன் டீடைல்ஸில் வந்து ஃபேக்கல்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே 82 பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேக்கல்ட்டி கேட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்டிபி வந்து பார்த்தீங்கன்னா 78 எஃப்டிபிஸ் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 4 பிஹெச்டி ஆஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 6.5 லட்சம் ரூபாய்க்கு கிராண்ட் வாங்கி ஃபண்டட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பிளைன்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸ்பிக்லஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஷெல் அப்படிங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. டார்கோஸ் அப்படிங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. எஸ்எல்பி அப்படிங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லாவே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஓகே, இங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து இங்கேயுமே இருக்கிறாங்க. உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் அதே மாதிரி டெக்னிக்கல் சிம்போசியம் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல நடந்துட்டு இருக்குது. ஸோ இவங்களும் எம்ஓயு சைனிங்ஸ் வந்து நிறைய கம்பெனி கூட வந்து எம்ஓயு சைனிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபா, 12.5 லட்சம் ரூபா, 12 லட்சம், 11 லட்சம், 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கத்தாரில், சென்னையில், சவுதி அரேபியாவில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரோகெமிக்கல் சவுதி அப்படிங்கிறதுனால அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகி நல்ல சேலரியில் ஸ்டூடெண்ட்ஸ் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒன் ஆஃப் த கோர் டிபார்ட்மெண்ட். இதுவுமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இது என்பி அக்ரிடேட்டட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய கேம்பஸில் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்பி அக்ரிடேட்டட். ஸோ இதுவும் என்பி அக்ரிடேட்டட் டிபார்ட்மெண்ட்டுங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சவங்க, பிஹெச்டி ஃபேக்கல்ட்டிஸ் 3 பேர் ஆஸ் ஆஃப் நோ இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் 80% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொஃபஷனல் பாடிஸ் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஜென் அப்படிங்கிறது கூட கனெக்ட் ஆயிருக்காங்க, ஐட்ரிபிள் கூட கனெக்ட் இருக்காங்க, ஐஎஸ்டி கூட கனெக்ட் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஷேரிங் அப்படிங்கிற நிறைய நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருந்ததுன்னா புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி 500+ அலுமினிஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம அங்கே பார்த்தோம். நமக்கு மாடர்ன் லெபார்ட்டரிஸ் வந்து உங்களுக்கு நிறைய லெபார்ட்டரிஸ் வந்து வச்சிருக்காங்க. குறிப்பாக சோலார் பேஸ்க்கான லெபார்ட்டரிஸ் ஒன்று இருக்குங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் கொலாபரேட்டட் ஒரு லெபார்ட்டரி வந்து ஒரு பவர்ட்ரானிக்ஸ் டிரைவ்ஸ் பேஸ்ட் ஒரு லெபார்ட்டரிஸ் நம்ம அங்கே பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷின்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மிஷின் லேப் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் சார் பேச ஆகிறாங்க அப்படின்னா எம்பைசஸ், காக்னிசன்ட், ஜோகோ, இன்ஃபோசிஸ், வயோம், டெக் மெகேந்திரா, ஆஸ்பைர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச ஆகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எம்ஓயு சைனிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 6 ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து எம்ஓயு சைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல கோரை வந்து டீப்பாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது இங்கேயுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. பாஷு, இண்டோஷா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே மிஷின்ஸு, ஹைடெக், கியூமேக்ஸு, ஹீரோ, கேஇசி, இந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து அதிகமான நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேயுமே நிறைய ரேங்க் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12.5 சேலரி வந்து உங்களோட அலுமினிஸ் வந்து அதிகபட்சமாக வாங்கி இப்போ துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்தீங்கன்னா லோக்கல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9.8 lakhs வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 11 lakhs per annum வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக முனிசிபாலிட்டி அண்ட் என்வரான்மெண்டல் கட்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ராட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே வந்து இந்த கேம்பஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி லோக்கலில் கோர் பிளேஸ்மெண்ட்ஸுக்குமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், எம்ஓயு சைனிங் எல்லாமே மற்ற டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ உண்மையிலே இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் டேட்டா. நான் கொடுத்த இந்த டேட்டா அத்தனையுமே நீங்கள் வந்து உள்ள கேம்பஸ்குள்ள நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். கேம்பஸ் வந்து உண்மையிலே ஒரு க்ரீனிஷான என்வரான்மெண்ட்டில் நல்ல ஒரு இயற்கை சூழலோட ஒரு ப்ரெசென்ட்டான ஒரு ஸ்டடீஸ் கொண்டு வரக்கான ஒரு நல்ல கேம்பஸாக இருக்கும். ஸோ இந்த கேம்பஸ் டெஃபினட்டாக நீங்கள் 3rd ரவுண்டில் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக வைக்கலாம். கண்டிப்பாக இந்த கேம்பஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் நல்ல ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நான் நம்புறேன். இன்னொரு டேட்டாவை எடுத்துட்டு இன்னொரு கேம்பஸை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, see you.